ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி சிம்பிளான சிக்கன் கிரேவி வந்து குக்கரில் எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 நீல வாக்கில் கட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2, அதுவும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா வேணுன்றவங்க போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம இதில் மிளகாத்தூள் வேறு போட போகிறோம். ஸோ நான் பெருசு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா 2 சின்ன பச்சை மிளகா கூட எடுத்துக்கோங்க, வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து மல்லி பவுட்ரு வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். ஸோ இது கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, சோம்பு, பட்டை, லவங்கம் அது போடணும். மெயினாக இதுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் வந்து சோம்பு, அது வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வரணும். சோம்பு பொரியுது பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து பட்டை ஒரு 2 சின்ன பட்டை, அதுக்கப்புறம் 2 லவங்கம், அதை போட்டுட்டு அதுவும் பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டுட்டு கிளறி விடுங்க. அது வந்து சீக்கிரமாக ஒரு ப்ரௌனிஷ் ஆகிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் கல்லுப்பு போட்டு அது வந்து கிளறி விடுறேன். கொஞ்சம் கிளறி விட்டதுக்கப்புறமா கலரை வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளறிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ப்ரௌனிஷ் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அதில் போட்டுட்டு வதக்கணும். நல்லா வதக்குங்க, ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும். ஏன்னா சிலதெல்லாம் வந்து அந்த சரியாக வதக்காமல் அந்த குழம்பு ஃபுல்லாகவே, அந்த குழம்பு செஞ்சதுக்கப்புறம் கூட அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நல்லா இது வந்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இதில் வந்து பச்சை மிளகா 1 கீறி போட்டுருங்க. நம்ம ஏற்கனவே கீறி வச்சுருந்த பச்சை மிளகா வந்து இதில் போட்டுடணும். அதை போட்டுட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளி நல்ல குழைய வெந்தால் தான் அந்த சிக்கன் கறிக்கே வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும், அதுக்காக. ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து இது வந்து மூடி போட்டு வேக வச்சதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா குழைய வதங்கியிருக்கு பாருங்கள். ஸோ இப்படி இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இப்போது இது வந்ததுக்கப்புறமா இதில் வந்து 1/4 ஸ்பூன் வந்து நான் வந்து வெந்தய பவுட்ரு போடுறேன். இது சொல்ல மறந்துட்டேன். வெந்தய பவுட்ரு வந்து வெந்தயம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லது. அதுவும் இந்தமாதிரி சிக்கன்லலாம் நம்ம போடும்போது இது இருக்க சூட்டெல்லாம் தளிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ருசியும் கொடுக்கும், நல்ல ஸ்மெல்லு, உங்களுக்கு நல்ல ஸ்மெல்லும் கொடுக்கும். ஸோ வெந்தய பவுட்ரு நான் வந்து எல்லாத்துக்குமே வெந்தய பவுட்ரு நான் வந்து யூஸ் பண்ணுறதுண்டு. ஸோ அதை வந்து வறுத்து அரைச்சி வச்சுப்பேன் எப்போவுமே, சரிங்களா? ஸோ நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கே அதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே அது புரியும், சரிங்களா? அடுத்தது வந்துட்டு இதை வந்து இப்போ போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்குனதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம பொடியெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சப்பொடி, அடுத்தது வந்து மல்லிப்பொடி, தனியா பவுட்ரு, அதுக்கப்புறமா வந்து மிளகா பொடி, இது எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் போனால் தான் அந்த குழம்பே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நான் வந்து ஏற்கனவே சிக்கனை வந்து மஞ்சத்தூள், மிளகு, உப்பெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் இந்த கிரேவியில் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த சிக்கனில் வந்து 4 பக்கமும் வந்து அந்த உப்பு, இந்த மஞ்சள், இந்த மசாலாலாம் பிடிக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கர் வந்து மூடினா போதும்.
அப்படியே நீங்கள் விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஒரு 2 நிமிஷத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், குக்கரை வந்து மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரு கையில் மொபைல் வச்சு ஒரு கையில் வந்து க்ளோஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து விசில் போட்டுக்கோங்க. விசில் போட்டு கரெக்டாக ஒரு 3 விசில், நீங்கள் 3 விசில் இருந்துச்சுனாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா விசில் வந்து 3 விசில் வந்துச்சு. இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நான் இப்போ வந்து லிட்டு ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா தளன்னு இருக்குது. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து மேலே வந்து நிற்கிது. அப்புறம் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் அதில் போட்டுட்டு நல்லா அதில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பக்காவாக இருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயும் கரம் மசாலா போடுறவங்க போடலாம். நான் அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டில் போட்டாலும் இன்னும் நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நல்ல தளன்னு குக்கர் சிக்கன் கிரேவி ரெடி. நீங்கள் வந்து இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.